இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் மேரி வியானி என்கிற பங்கு பணியாளர்களுடைய பாதுகாவலர் இருக்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய பங்கு தளத்தில் பணிபுரிகிற பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு தினம். வாழ்நாள் முழுவதும் நமக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் சவால்களையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் பலிபூசையில் நமக்காக பரிந்து பேசி இயேசுவை நம்முடைய ஆன்ம உணவாக நமக்கு பெற்றுத்தருகிற குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அருமையான ஒரு தினம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் ஃபாதருங்க தானே, பங்குசாமியார் தானே, அவருக்கு என்ன குறைச்ச, நல்லா தானே இருக்கிறாரு அப்படி என்று அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய வாழ்வியல் முறை நமக்கு தெரியாமல் போகலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி முடித்த உடனேயே அத்தனை பேர் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அத்தனை பேர் மகிழ்ச்சியாக வாழ்த்துவாங்க. ஆனால் ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் போய்விடுவார்கள். குருக்கள் தனிமையில் தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஆண்டு திருவிழாக்கள் கொண்டாடுகிற நேரத்தில் அந்த 7-8 நாட்களும் கோயில் முற்றம் முழுவதும் அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும். ஆனால் திருப்பலி முடிந்த பிறகு குருக்கள் தனிமையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு மறை மாவட்டமும் இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்றால், விசுவாசத்தில் இன்றைக்கு மக்கள் ஊன்றி போயிருக்கிறார்கள் என்றால், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பங்கு தந்தையர்களுடைய பங்களிப்பு என்பதை புரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சில பேர் தனிமனித பலவீனங்களால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அந்த பலவீனமாக இருக்கிற குருக்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்காக அயராமல் உழைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பங்கு தந்தைகளுக்காகவும் ஜெபிக்கவும் ஒரே ஒரு முறையாவது நேரடியாக அவரிடத்திலே சென்று, ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர், நீங்கள் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா உதவிகளுக்கும் நன்றி அப்படின்று முகத்துக்கு முகம் பார்த்து புன்முறுவலோடு அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி அவருக்காக ஒரு நன்றி சொன்னீர்கள் என்றால், அன்புமிக்கவர்களை, நீங்கள் கொடுக்குற டொனேஷனை, நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளை விட இந்த ஆறுதலான இந்த உடனிருப்பு வார்த்தைகள் இன்னும் உத்வேகத்தோடு இறையரசை கட்டி எழுப்புவதற்காகவும் உதவும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் எடுத்து பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் உங்களுக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறேன். இப்பொழுது இன்றைய நாளினுடைய நாயகர் புனித ஜான் மேரி வியானி என்பவரை பற்றி உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, 19ஆவது நூற்றாண்டினுடைய மாபெரும் புனிதர்களுள்ள மிக முக்கியமானவராக கருதப்படுகிறவர் தான் இந்த புனித ஜான் மேரி வியானி என்பவர். இவருடைய இளமை காலங்கள் மிகவும் கடினமான ஒரு இளமை காலமாக இருந்திருக்கிறது. குருத்துவ பயிற்சிகளை அந்த காலத்தில் முடிப்பதற்கு லத்தீன் மொழி மிகவும் அவசியம் என்று சொல்லுகிறார்கள். எல்லா பாடங்களையும் குருக்கள் தங்களுடைய பயிற்சி காலத்தில் லத்தீன் மொழியில் தான் படிக்க வேண்டும். நம்முடைய ஜான் மரிய வியானி அவர்களுக்கு இந்த கற்றலில் கொஞ்சம் குறைபாடு இருந்ததாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால் அவர் படிப்பில் தேர்ச்சி பெறுவதில் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கிறார். இதனுடைய ஒரு காரணமாக இவர் இந்த கற்றல் குறைபாடு அல்லது படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற ஒரு காரணத்தினால் இவரை எப்படி குருத்துவ நிலைக்கு உயர்த்துவது என்கிற ஒரு டிஸ்கஷன் அல்லது ஒரு குழப்பம் அவருடைய ஆன்மீக தலைவர்களுக்கு இருந்தது. கடைசியில் அவருக்கு பயிற்றுவித்தவர்கள் கொஞ்சம் படிப்பதில் தான் கொஞ்சம் சிரமப்படுகிறார் ஒழிய ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் புனிதத்திலும் சிறந்து விளங்குகிறார் அப்படி என்று இவரை திருநிலைப்படுத்தி அந்த மறைமாவட்டத்தில் இருந்த கூரே தி ஆர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு குக்கிராமத்திற்கு பணிக்காக அனுப்புகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த ஒரு கிராமம் சற்று விசுவாசத்தில் தளர்ந்து போய், விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் ஆலயத்திற்கு வருவதை நிறுத்திவிட்டு 24 மணி நேரமும் 7 நாட்களும் அவர்கள் குடிபோதையிலும் உலகத்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் அப்படியே பராமரிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது. முதலாக அந்த இடத்திற்கு சென்ற இந்த புனித ஜான் மேரி வியானி என்கிற இந்த இளம் அருட்பணியாளர் அந்த மக்களை பார்த்து குறை சொல்லவில்லை, அந்த மக்களை திட்டவில்லை, அவர்களை பார்த்து சபிக்கவில்லை. மாறாக ஆலயத்திற்கு சென்று தன்னையும் அந்த ஆலயத்தையும் அவர் புதுப்பிக்க தொடங்குகிறார். 2-3 மணி நேரம் ஆலயத்தில் திவ்ய நற்கருணைக்கு முன்பாக அமர்ந்து செபிக்க ஆரம்பிக்கிறார்.
வருகிற ஒரு சிலரிடத்துல பாவ மன்னிப்பை அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, தொடக்கத்தில் இவரை கண்டு பரிகசித்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பங்கு தந்தையினுடைய தனிமனித புனிதத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர், இருவர், மூவர் என்று கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தனமான வாழ்ந்த அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்திற்குள்ள வருகிறார்கள். 5-6 ஆண்டுகளில் அந்த கிராமம் மட்டுமல்ல, பிரான்ஸ் தேசத்தினுடைய கடை எல்லையிலிருந்து மக்கள் கூரே தே ஆர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மறைமாவட்டத்தின் விளிம்பில் இருந்த அந்த கிராமத்திற்கு ஒப்புரவு அருட்சாதனத்திற்காகவும் இந்த அருட்தந்தை மரிய வியானி அவர்களுடைய மறைவுரையை கேட்பதற்கும் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் என்று தான் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய தனிமனித புனிதம், தன்னுடைய தனிமனித ஒழுக்கம், தன்னுடைய தனிமனித வாழ்க்கையின் காரணமாகத்தான் இத்துணை ஆச்சரியங்களை அவருடைய வாழ்நாளில் இவர் செய்ய முடிந்தது என்பது தான் நாம் கண்கூடாக காணுகிற ஒரு உண்மை. அன்புமிக்கவர்களே, கடைசியில் இவருடைய இறப்பிற்கு பிரான்ஸ் தேசத்திலிருந்து மக்கள் அலையலையாக வந்தார்கள். அப்படி என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. மனிதர்களுடைய பார்வையில் அறிவுத்திறன் குறைவாக உள்ளவர், மனிதர்களுடைய பார்வையில் அழகு இல்லாதவர், மனிதர்களுடைய பார்வையில் எந்த திறமையும் இல்லாதவர் என்று மக்கள் மடமை என கருதியதை இறைவன் உயர்த்தினார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நம்ம இதைத்தான் வாசிக்கிறோம். இயேசுவிடத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் எருசலேமிலிருந்து வந்து, உங்களுடைய சீடர்கள் மரபை மீறுவது ஏன் அவர்கள் ஓய்வு நாளை எப்பொழுதுமே மதிப்பது கிடையாது, நோன்பு இருப்பது கிடையாது என்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை இயேசுனுடைய சீடர்களிடத்தில் வைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இயேசு அவர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறார். வெளியிலிருந்து வருகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவது கிடையாது. அது உணவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். மாறாக மனிதனுடைய வாயிலிருந்து வெளியே வருகிற ஒவ்வொன்றும் தான் மனிதர்களை தீட்டுப்படுத்துகிறது என்று அகத்தூய்மையை இன்றைக்கு இறைவன் முன்னிறுத்துகிறார். ஒருவர் தனிமனித ஒழுக்கத்தோடு, தனிமனித புனிதத்தோடு, புனித ஜான் மரிய வியானி அவர்களைப் போல நம்ம வாழ்கிற பொழுது இதுதான் ஒருவரை ஆண்டவர் திருமுன்னிலையில் நீதிமானாக உயர்த்தும் என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். எந்த ஒரு உணவோ, எந்த ஒரு உடையோ, யாருடைய வார்த்தையோ நம்மை அசுத்தப்படுத்துவது கிடையாது. மாறாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்களே நம்மை மாசுபடுத்துகிறது, நம்மை அழுக்குப்படுத்துகிறது என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, புனித ஜான் மேரி வியானியினுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். முதலாக அந்த கூரே தே ஆர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்திற்கு அவர் செல்லுகிற நேரத்தில் வழி தெரியலையாம். அங்கே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனிடத்தில், தம்பி, கூரே தே ஆர்ஸ் செல்வதற்கான வழி எங்கே என்று நீ சொல், பிறகு விண்ணகத்திற்கு செல்கிற வழியை நான் உனக்கு சொல்லுவேன் அப்படி சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, அந்த சிறுவனும் வழியை காண்பித்தான். கடைசியில் அந்த சிறுவனும் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் சேர்ந்தான் என்று தான் புனித ஜான் மேரி வியானி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறு குறிப்பாக இந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புனிதருடைய பரிந்துரையால் தனிமனித ஒழுக்கத்தோடும் தனிமனித புனிதத்தோடும் வாழ கற்றுக்கொள்வோம். இவரை போல நம்மை மாற்றினால் போதும், நம்மை சுற்றி இருக்கிற உலகம் தானாக மாறும் என்கிற அந்த அழகான அறிவுரையோடு இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். நம்மை தனிமனித ஒழுக்கத்திலும் தனிமனித புனிதத்திலும் வளர்க்க வேண்டிய அருளையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டியும் மிகவும் சிறப்பான விதத்திலே இன்றைக்கு பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிக்கவும் நன்றி சொல்லவும் கூறியிருக்கிற அதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பங்கு தந்தையர்களும் மறைபணியாளர்களும் இந்த புனித ஜான் மேரி வியானியினுடைய புனிதத்தை பின்பற்றி தனிமனித ஒழுக்கத்தாலும் தனிமனித புனிதத்தாலும் இறையரசை கட்டிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.